நாங்கள் தரவட்டில் இரண்டாம் தவணையில் இருக்கின்ற அழகான சமன்பாடுகள் என்ற அழகை கற்க இருக்கின்றோம். சரியா? அதுல பாருங்களே, சமன்பாடுகளில் தேர்ச்சியாக சொல்லப்படுகிறது அன்றாட வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் பொருட்டு சமன்பாடுகளை தீர்க்கும் முறைகளை கையாளும். தேர்ச்சி மட்டம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய எளிய சமன்பாடுகளை உருவாக்குவார். முதலாவது சமன்பாடு என்ன விஷயம் பாருங்களே, எக்ஸாக 3 என்பது ஒரு கோவை, எக்ஸாக 3 என்பது ஒரு அச்சிட கணித கோவவழி. சரியா? அதை 12 சமனாக்குவதன் மூலம் ஒரு சமன்பாடு கிடைக்கும். பாருங்களே, அதை காரணம் எக்ஸ் சக 3 சமன் 12. ஆகவே எக்ஸாக 3 சமன் 12 ஒரு சமன்பாடாக இருக்கு. அதே போல அடுத்தது பாருங்க, 2x சக 5 என்பது ஒரு அச்சிடகணித கோவை, x சக 4 என்பது மற்றும் ஒரு அச்சிடகணித கோவை. இந்த ரெண்டு அச்சிடகணித கோவைகளையும் சமப்படுத்துவதன் மூலம் ஒரு சமன்பாடு கிடைக்கும். பாருங்க, 2x சக 5 சமன் x சக 4. சமன்பாடு என்ன விஷயம் சொன்னா, ஒரு அச்சரகணித கோவையை ஒரு எண்ணிற்கோ அல்லது இன்னொரு அச்சரகணித கோவைக்கோ சமன்படுத்துவது சமன்பாடாக இருக்கும். சரியா? அடுத்தது என்னன்னா, எளிய சமன்பாடு என்ன நாங்க தெளிவுபடுத்தோம். பாருங்க, இந்த சமன்பாட்டுல 3x ஆக 7 சமன் x ஆக 12. இந்த சமன்பாட்டுல ஒரே ஒரு தெரியாத கணியம் மட்டும்தான் இருக்கு, அதாவது x. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, x ன்ற சுட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும், x ன்ற சுட்டி ஒன்றாக இருக்கு. x ன்ற சுட்டி இங்க பாருங்க ஒன்றா இருக்கு. ஆகவே x ன்ற சுட்டி ஒன்றாகவும் ஒரே ஒரு தெரியாத கணியத்தை கொண்டிருந்தா அந்த சமன்பாட்டுக்கு எளிய சமன்பாடு சொல்லுவோம். பாருங்களே, x சக 3 சமன் என்ற எளிய சமன்பாட்டை ஒரே ஒரு தெரியாத கணியமான x இருக்கிற அதே நேரம் அதுல சுட்டியை பார்த்துக்கொள்ளுங்க, x சுட்டி ஒன்றாக காணப்படும். இந்த சமன்பாட்டுல x என்றதை கண்டுபிடிக்கணும், x என்ற தீர்வுகளை கண்டுபிடிக்கிறது தான் சமன்பாட்டை தீர்த்தல் என்று சொல்லுகிறார். சரியா? x என்ற விடையை கண்டுபிடிக்கும், அதான் சமன்பாடு தீர்த்தல் என்று சொல்லப்படும். சரியாவளே? அடுத்த விஷயம், ஒரு சமன்பாட்டை பொறுத்தமட்டில் ஒரு சமன்பாட்டுல இடக்கை பக்கம் வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா அதே வேலையை நீங்க செய்யணும், வலக்கை பக்கமும் செய்யலாம். இப்ப x ஆஃப் 6 ஒரு சமன்பாடு எடுத்தீங்கன்னு சொன்னா இடக்கை பக்கம் நீங்க 4 கூட்டுறீங்கன்னு சொன்னா, x ஓட 4 கூட்டுறீங்கன்னு சொன்னா அங்கால பக்கமும் என்ன செய்ய போறீங்க, 4 கூட்டப்படும், வலக்கை பக்கமும் 4 கூட்டப்படும். அப்ப சக 4 ரெண்டு வித்தியாசம் செஞ்சீங்கன்னு சொன்னா சமன்பாட்டுக்கு அங்கால புறமும் நீங்க சக 4 கூட்டவர். இந்த பக்கம் x ல 2 கழிக்கிறீங்கன்னு சொன்னா, x ல 2 கழிக்கிறீங்கன்னு சொன்னா சமன்பாட்டுக்கு அங்காலையும் 2 கழிக்கணும். அப்பவே சமன்பாடு மாறா. ஒரு தராசமா யோசிச்சு பாருங்க, சமன்பாடு மாறாம இருக்கணும்னு சொன்னா இங்க பக்கம் ஒரு வேலை செஞ்சோம்னு சொன்னா அதுக்கு நிகரான வெளியாக மற்ற பக்கமும் செய்யலாம். இப்ப பாருங்க, x ஓட நான் செய்யப்படும் சொன்னா ஒரு 5 பெருக்கினு சொன்னா சமன்பாட்டுக்கு அங்காலையும் அதே 5 பெருமானத்தை தான் இருக்கு. அப்பதான் சமன் என்ற குறி மாறும். ரைட்? இங்க பாருங்க, x ல இருந்து x 10 ஆல பிரிக்கணும்னு சொன்னா அங்கால பக்கம் என்ன செய்யணும், 6 ஐயும் 10 ஆல பிரிக்கணும். சரியா? ரைட். அடுத்த விஷயம், மறுதலை செய்யும். ஒரு சமன்பாட்டை நாங்க மறுதலை செய்யறதுக்குள்ள மறைமூன்றிட மறுதலை செய்யறதுன்னா நேர்வு இதை தெரிஞ்சு வச்சிருந்தா தான் நாங்க சமன்பாடை தீர்க்கிறதுக்கு இலகுவா இருக்கும். அப்ப பார்த்துக்கொள்ளவங்களே, அதுல பெரும்பாலத்துல மாற்றம் இல்லை, குறிதான் மாற்றம் இருக்கும்போது அப்ப மறைக்குறியின் மறுதலை செய்ய உங்களுக்கு விளங்கணும் என்னன்னு நேர்குறி என்று விளக்கம். அப்ப விளங்கி கொடுங்க, மறையுண்ட மறுதலை செய்தியாக சொல்லப்படுது நேர். சரியா? அதுல பெருமானத்தை இந்த மாதிரி நேர் அஞ்சில மறுதலை செய்தியாக சொல்லப்படுது மறை.
அவை நேரிட்ட மறுதலை செய்கையாக சொல்லப்படுகின்றது. என்னது? மறைப்பெருமாள். பெருக்கல் ஒரு சமன்பாட்டில் நாங்கள் 7ஆல் பெருக்கணும்னா அதில் மறுதலை செய்கையாக சொல்லப்படுவோம். என்ன செய்வோம்? 7ஆல் பிரிப்போம். அப்ப பெருக்கல்ற மறுதலை செய்கை என்ன கேட்டீங்கன்னு சொன்னா பிரித்தல். அதே போல பிரித்தல் மறுதல் செய்கையும் பெருக்கலாக இருக்கு. மாறி பிரித்தல் மறுதல் செய்கை என்ன கேட்டாங்கன்னா என்ன வழியா சொல்லுவீங்க? பெருக்கல். அதே போல பெருக்கல் மறுதல் செய்கை பிரித்தல் தான். அது பெருமானம் என்னவா இருக்கோ அதே பெருமானம் தான் அங்கால பக்கம் இருக்கு. இவங்க மறை ரெண்டால பிரிக்கிறீங்கன்னா அது மறுதல் செய்கை என்ன கேட்டீங்கன்னா மறை ரெண்டால பிரிக்கவர். சரியாவே? பின்வரும் சமன்பாடுகளை தீர்க்கப்படும். பாருங்க எப்படி தீர்க்கிறேன். நீங்க தரவுகளில் சமன்பாடு தீர்க்க பார்த்துருக்கீங்க. திருப்பி ஒரு ஞாபகப்படுத்தும் இந்த சமன்பாடுகளை எப்படி தீர்க்கிறாங்க. பிள்ளை முதலாவது பார்த்துக்கொள்ளுங்க. இந்த எக்ஸ வந்து எக்ஸ வந்து 3 பெருக்கி கொண்டிருக்கு. பாருங்க எக்ஸ 3 பெருக்கி கொண்டிருக்கு. பிறகு 1ஆல கூட்டி எக்ஸ 3ஆல பெருக்கிங்க அப்படியே 3x வரும். அத 3x நாங்க என்ன செய்யறோம்? 1 கூட்டுறது மூலமா தான் 3x ஆக 1 போக கிடைக்கும். இப்போ நீங்க தெரியும் பாஜி போட்டு வரைக்கும் படிக்கிறீங்க. பாஜி போட்டு படிக்கிறீங்க. இது செய்யணும்னு சொன்னா தீர்வு காரணத்துக்கு அதுல மற்ற பக்கத்தால பின்பக்கத்தால போகிற அதே நேரம் மறுதலை செய்யணும். இப்போ பாருங்க நேரம்ன்ற மறுதலை செய்ய படிக்கிறீங்க மறையும். அதே போல பெருக்கன்ற மறுதலை செய்யணும் பிரித்து இந்த வழிதான் செய்யப்படும். பார்க்கணும் சமன்பாடு தீர்க்கிறது. அவை பார்த்துக்கொள்ளுங்க. 3x முதலாவது செய்யறது மறுதலை செய்ய மறையும். சக ஒன்றிடம் சயம் முதலாவது மறுதலை செய்ய சமன் மறுதலை செய்ய சயம். பிள்ளை சமன்பாடு இந்தியால பக்கம் சயம் போட்டேன்னு சொன்னா அங்கால பக்கம் என்ன செய்யணும்? சயம் போடணும். சரியா? சமன்பாடுக்கு என்ன வேலை செய்யறது இந்தியால பக்கம் அதே வேலையா அங்கால பக்கம் செய்யும். அவை சமன் சயம் 0 மாறிடும். இந்தியால பக்கம் 3x வரும்போது சமன் என்னது ஜாப்படே 9 ஜாப் 10 ல வச்சா 9. இப்ப பாருங்களே இப்ப அடுத்த வேலை என்னது? 3 பெருக்கி கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் அதுல மறுதல் செய்ய பிரித்து அவை 2 பக்கம் என்ன செய்ய போறேன்? சமன்பாடு இந்தியாலையும் அங்காலையும் 3ஆல பிரிக்கணும். 3x 3ஆல பிரிக்கிறேன். சமன் 9ஐயும் 3ஆல பிரிக்கிறேன். பாருங்க 3 வெட்டுப்பட போது 3ல ஒரு முறை இந்த 3ல ஒரு முறை ஆகவே x சமன் 9 3ஆல பிரிக்கிறேன்னு சொன்னா 3 2 படி கிடைக்கும். தீர்வு x இந்த தீர்வாக கிடைக்குது. 3 கிடைக்கும். அடுத்த வேலையை பார்ப்போம். 5x 1 சமன் 19. இப்படி முதலாவது பிழைகளிடம் இந்த கோவா அப்படி வந்தது. x ஓட 5 பெருக்கி அதை கொண்ட கழிக்கும். ஆகவே முதலாவது நடந்த செய்ய வந்து என்ன கேட்டீங்கன்னா 5ஆல பெருக்கப்படுது. அதுக்கு பிறகு என்ன செய்யறோம்? 1 கழிக்கிறோம். சரியா? இதுதான் நடந்த சம்பவம். ஆகவே தீர்வு காண்றதுக்கு என்ன செய்ய போறோம்? மறுதலை செய்ய போறோம். மறுதலை செய்ய என்னது? சயம் 2 மறுதலை செய்ய சமம் இருக்கும். பெருக்கல் 5 சொன்னா பிரித்தல் 5. சரியா? இந்த திசையில போகும். மேல் திசையில போகும். அப்ப பார்த்து கொடுங்க. 5x சயம் உண்டு. அதுல மறுதலை செய்ய போறது சமம். இப்படி சமன்பாட்டு இந்தியால பக்கம் என்ன செய்யறோம் அதே வழியா காணி செய்யும். அவன் சவுண்ட் போட்டுக்கிறா அங்கால பக்கம் என்ன செய்ய போறேன்? 19 கூட்டம். அப்ப சயவுண்டும் சவுண்டும் 0 ஆயிடும். 5x சமன் 20 கிடைக்கும். 5x சமன் 20 பார்த்துக்கொண்டு x 5 பெருக்கி கொண்டு அப்ப பெருக்கி கொண்டு மறுதலை செய்யணும்னு சொல்லியிருக்கு பிரித்தலை. அப்ப சமன்பாட்டு இந்தியாலை வங்காளி என்ன செய்ய போறோம்னு சொன்னா 5ஆல பிரிக்கணும். சமன் 20/5. x குறி எப்படியா கிடைக்குது? 4. அப்ப x குறி தீர்வுகளே 4 எப்படியா கிடைக்குது? ஒரு முறை போட்டு பார்க்கலாம். வாய்ப்பு பாருங்க. போட்டு பாருங்க. x பதிலாக 4 போட்டு பிரித்து பாருங்க. 5 4 20 20 வந்து கழிக்கிற 19. சரியா கிடைக்கும். சரியா?
மேலும் சில சமன்பாடுகள் இருக்கு பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது என்ன நடக்குது பாருங்க. முதலாவது x 2ஆல பிரிக்கிறேன், அதோட 3 கூட்டு. இந்த கோவையில் நடந்த சம்பவங்களை பாருங்க. முதலாவது பிரித்தல் வேலை செய்யறேன். முதலாவது பிரித்தல் எழுதுகிறேன், 2ஆல பிரிக்கிறேன். அடுத்ததாக என்ன செய்ய போறேன், 3 கூட்டு. இதான் இந்த கோவை கிடைத்த முறை. ஆகவே இதுல மறுதலை செய்ய இந்த முறையில வந்தனா அப்ப ஆகையால மறுதலை செய்ய வரப்போது பார்த்து கொள்வர்களே. முதலாவது கூட்டப்பட்ட 3க்கு மறுதலையோட மறைவு பிரித்தல் வேண்டியிருக்கன்னு சொன்னா அதுல மறுதலை செய்ய பெருக்கல் 2. இந்த முறையை பயன்படுத்தி அதை தீர்க்கப்படும். ஆகவே பாருங்க, முதலாவது மறை 3 x இங்கு 2 சக 3 இந்த பக்கம் மறை 3 போட்டேன்னு சொன்னா சமன்பாடு கங்காரை அதே வேலையை 5 மறை 3. ஆகவே பாருங்களே, சக 3 சய 3 0 ஆயிடும். தீர்வாக போது x இங்கு 2 7 எவ்வளவு 10. இப்ப என்ன நடக்குது, x 2 பிரிச்சு கொண்டு அப்ப அதுல மறுதலை செய்ய வேண்டியதா பெருக்கு. அப்ப 2 பக்கமும் நான் 2 ஆல பெருக்க போறேன். அப்ப பாத்துக்கொள்ளுங்களே, x இங்கு 2 தர 2 சமன்பாட்டுக்கு இஞ்சால என்ன வேலை செய்யணும் அதே வேலையை அக்காலையும் செய்யும். 2 தர 2 2ல ஒரு முறை 2ல ஒரு முறை. ஆகவே x என்று கிடைக்கும் போது இஞ்சால சமன் 2 4 x உடைய தீர்வு கிடைக்குது. 4 என்று தீர்வா கிடைக்கும். அடுத்த வழியை பாருங்க. பிளே பாத்தீங்கன்னா தெரியும், 1 ன் கீழ் 4 into x ன்னு சொன்னா 1 x ஆல பெருக்கணும். எழுதுனீங்க சொன்னா x ன் கீழ் 4 சக 2 சமன் 5 இதான் சமம். ஆகவே என்ன நடக்குது பாருங்க, முதலாவது x 4 ஆல பிரிக்கிறேன், அதுக்கு பிறகு 2 கூட்டு. முதலாவது செஞ்ச வேலை என்னது, முதலாவது பிரித்தல் வேலை 4 ஆல பிரிக்கிறேன், அதுக்கு பிறகு 2 கூட்டு. இதான் கோவையில் நடந்த மாற்று. இப்ப மறுதலை செய்ய வேண்டியது சொன்னா பாருங்க, சக 2 சொன்னா சய 2 வரப்போது மேல பெருக்கல் 4 மறை பிரித்தல் 4 மறுதலை செய்ய வேண்டியதுன்னா பெருக்கல் 4. அப்ப அப்படியே எழுத போறோம் பாருங்க, x ன் கீழ் 4 சக 2 அதுல மறுதலை செய்ய சய 2 இருக்கும்போது இந்த சமன்பாட்டு செஞ்ச அளவு வேலை செய்யறேன். நிலத்தில சய 2 போட்டுட்டா அங்கால பக்கம் என்ன செய்ய முடியும், சய 2 சேர்க்கலாம். ஆகவே சக 2 சய 2 0 ஆயிடும். x ன் கீழ் 4 வரும்போது 3 என்று வரும். உதாரணப்படி x 4 பிரிச்சு கொண்டிருக்கு. அப்ப நாங்க என்ன செய்ய முடியும்னா 2 பக்கமும் 4 ஆல பெருக்கலாம். அப்ப 3 தர 4. அப்ப 4 4 வெட்டுப்படும். 4 ஒரு முறை 4 ஒரு முறை இந்த பக்கம் x பட்டா வரும்போது அது விடையா கிடைக்குது 12. x உடைய தீர்வு கிடைக்குது. விடையை பார்க்கணும்னா 12 என்று தீர்வா கிடைக்கும். அடுத்த தரமட்டில் நாங்க படிக்க போற விஷயத்தை வருவோம். அடைப்பை கொண்ட இயல் சமன்பாடு தான் தரமட்டில் நாங்க படிக்கிற விஷயம். அதை கொஞ்சம் பார்ப்போம். என்னென்ன ஒரு கேள்வி வசன கேள்வி மட்டும் பார்ப்போம். பெட்டியோடு எக்ஸென்ட்ரிக்கான கண்ணாடி பந்துகள் உள்ளன. சரியாவே அதற்கு 3ஐ கூட்டி வரும் கோவையை 2ஆல் பெருக்கினால் விடை 20 ஆகும். ஒவ்வொன்றா செய்வங்களே அவதிப்படுத்துறதில்லை. எக்ஸென்ட்ரிக்கான பெட்டிக்குள்ள எக்ஸென்ட்ரிக்கான கண்ணாடி பந்து இருக்கா, அதோட 3 கூட்டணும். அப்ப x உடன் 3 கூட்டினா என்ன வரும், x ஆக 3 x ஆக 3. முதலாவது விஷயம் என்ன சொல்லுங்க, x ஓட 3 கூட்டணும், x ஆக 3. அந்த கோவை இப்ப x ஆக 3ன்றது கோவை. அந்த கோவையை 2 ஆல பெருக்கு. x ஆக 3 கோவையை 2 ஆல பெருக்குறது கடினமா இருக்கணும். கோவையை நீங்க ஒரு நம்பரால பெருக்குறீங்கன்னா பிராக்கெட் போடணும். அடைப்புக்குறி முக்கியம். அடைப்புக்குறிய மறந்துடக்கூடாது. இந்த அடைப்புக்குறி போடாம சில மாணவர்கள் எழுதுனாங்கன்னு சொன்னா அது பிழை. பாருங்க, சில எழுதுவாங்க 2 x ஆக 3 எழுதுனாங்கன்னா இது பிழை. இப்படி எழுதலாம். சரியா? கட்டாயம் கோவைன்னு சொன்னா அடைப்புக்குறி கட்டாயம் போட்டியா. அப்ப கோவையை 2 ஆல் பெருக்கும் போது அடைப்புக்குறி மிக முக்கியமானது. அதுல விடை 20 ஆகும் சொல்லிருக்காங்க. ஆகவே பார்த்து கொள்ளுங்க, 2 x ஆக 3 சமன் 20. பாத்தீங்களா?
ஒரு அடைப்புக்குறியுடன் கொண்ட ஒரு சமன்பாடு எழுதுற முறையை இப்ப நாங்க பார்த்திருக்கோம். இனி அதை தீர்க்கிற முறையை பற்றி பார்க்கணும். அடைப்புரை நீக்குவதன் மூலம் அந்த சமன்பாடு தீர்க்கப்படும். 2 x சம 3 சமன் 20. சரியா? 11 முறையில் அடைப்புரை நீக்கிற மூலம் தான் தீர்க்கப்படும். அடைப்பு எப்படி நீக்கப்படும் சொன்னா உங்களுக்கு தெரியும். இத பாருங்க, இந்த 2 ஆல x ஆக 3 என்ற கோவையை பிரிக்க போறோம். அப்ப எப்படி பிரிக்கிறது பாருங்க, x x பெருக்க போறோம் 2 ஆல, அதுக்கு 2 ஆல 3 பெருக்க பாருங்க. 2 ஆல x பெருக்கினா என்ன வரும்? 2x என்று. 2 ஆல 3 பெருக்கினா சக 6 சமன் 20 கிடைக்கும். இப்ப பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு சமன்பாடு கிடைக்குது. 2x சக 6 சமன் 20. இது ஒரு எளிய சமன்பாடு. இப்போ நீங்க தீர்க்க போறீங்க. எப்படி தீர்க்க போறீங்க? உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு முறை தெரியும். முதலாவது செய்ய என்னது? சக 6 தான் இருக்கு. பாருங்க, முதலாவது கோவைக்கு என்ன நடந்தது? x 2 ஆல பெருக்கி அடுத்தது 6 கூட்டி இருக்கு. 2 ஆல பெருக்கி 6 கூட்டி இருக்கு. 2 ஆல பெருக்கி அதுக்கு பிறகு 6 கூட்டி இருக்கு. அப்ப தீர்வு காண அதுல மறுதலை போகும். அப்ப என்ன செய்யணும்? முதலாவது கழிக்கணும். 6 கழிச்சு பிறகு 2 ஆல பிரிக்கணும். அப்ப முதலாவது செய்ய போற பாருங்க, 2 பக்கமும் 6 கழிக்கணும். 2x சக 6 சய 6 சமன் ஜல பக்கம் 6 கழிச்சா அங்க என்ன செய்யணும்? 6 கழிக்கணும். 20 சய. சரியா? ஆவே கழிச்சிட்டீங்கன்னா சக 6 சய 6 0 ஆயிடும். 2x என்று வரப்போது 14 என்று 14 என்று விடையாக. பிள்ளை பாருங்க, இப்ப அடுத்த செய்ய வேண்டிய மறுதலை செய்யணும்னா பிரித்ததான் செய்யும். ஆகவே 2x சமன் 14 இருபுறமும் 2 ஆல பிரிக்கும். இருபுறமும் செய்யும். இங்கால பக்கம் 2 ஆல பிரிச்சா அங்கால பக்கம் 2 ஆல. ஆகவே இது 2 வெட்டுப்படும். பாருங்க, 2 வெட்டுப்படும். x சமன் 14 2 ஆல பிரிச்சீங்கன்னா 7 என்று விடையாக கிடைக்கும். x சமன் 7 என்று வர முடியும். சரியா? இப்ப அடுத்து இன்னொரு முறை செஞ்சுக்கலாம். அதே கணக்கு 2 x சம 3 சமன் 20 அடைப்பு நீக்காத செஞ்சுக்கலாம். அடைப்பு நீக்காம எப்படி செய்யற முறையோடுல அடைப்பு நீக்கி செஞ்சுக்காட்டுனா இப்ப அடைப்பு நீக்காத செஞ்சுக்கலாம். முதலாவது என்ன நடந்தது? இந்த கோவை பிரிக்க ஒன்று, இந்த கோவையோட இந்த 2 பெருக்கி ஒன்று இருக்கு. அப்ப அதை நீக்க போறேன். 2 x சம 3 சமன் 20. பிள்ளை பாருங்க, இந்த அடைப்பை நீக்காத செய்யறதுக்கு 2 பக்கமும் 2 ஆல பிரிக்கும். 2 பக்கமும் 2 ஆல பிரிக்கும். ஏன்னா அந்த கோவையை 2 பெருக்கி கொண்டு இருக்கு. அப்ப அதை நீக்கணும். அப்ப 2 பக்கம் 2 ஆல பிரிக்கிறேன்னு சொன்னா இங்க வெட்டுப்பட்டு இந்த பக்கம் x சம 3 மட்டும் அடிக்க போது அங்கால 20 2 ஆல பிரிச்சீங்கன்னா 10 கிடைக்கும். இப்ப பாருங்க, அடைப்பு தானா நீக்கப்பட்டது. இப்ப சம 3 அத மறுதலை செய்யறது சய 3. அப்ப இந்த பக்கம் சய 3 போட்டீங்கன்னு சொன்னா அங்கால பக்கமும் சய 3 போடலாம். போட்டீங்கன்னு சொன்னா x சமன் 7 என்று விடையாக கிடைக்கும். x இன் தீர்வாக 7 கிடைக்கும். அடுத்தது பாருங்க, மேலும் சில கணக்கு தந்திருக்கேன். அடைப்புரை நீக்காது கீழே தரப்பட்ட சமன்பாடுகளை தீர்க்கும். அடைப்புரை நீக்காம தீர்க்கும் பாருங்க. 2 பக்கம் முதலாவது பாருங்க, சமன் கோவையை 3 பெருக்கி கொண்டிருக்கு. 3 பெருக்கி கொண்டிருக்கிறத நீக்கிறதுக்காக 2 பக்கமும் 3 ஆல பிரிக்க போறோம். 3 ஆல பிரிக்க போறோம். ஆகவே இந்த 3 வெட்டுப்படும். வெட்டுப்பட்டது x ஆக 1 வரப்போகுது. இந்த பக்கம் அங்கால 15 3 ஆல பிரிச்சிட்டீங்கன்னு சொன்னா 5 என்று தீர்வாக கிடைக்கும். x ஆக 1 சமன் 5 விடை. அப்ப சமம் இல்லாம பார்க்கறதுக்காக மறுதலை செய்ய சயம். இந்த பக்கம் சமன்பாடு இங்க சயம் போட்டோம்னா அங்கால பக்கம் என்ன செய்யணும்? சமன்பாட்டுக்கு அங்காலும் அதே செய்ய சயம். அதை விடையாக கிடைக்குது 4. x தீர்வாக கிடைக்குது 4 தீர்வாக கிடைக்குது. அடுத்த வழியில் பாருங்க,
அடைப்பை நீக்காத செய்ய உங்களே பார்க்கணும். ஏன் சார் அடைப்பை நீக்கிறது யோசிக்கல. அடைப்பை நீக்காத கீழே தரப்பட்ட சமன்பாடு தீர்வு. ரைட். இப்போ என்ன செய்ய போறோம்? 7 பெருக்கிக்கொண்டதுக்கு x என்ற கோவைய. அப்ப முதலாவது வேலை என்ன செய்யணும்? பிரிக்க சொல்லிக்கணும். 7 ஆல பிரிக்கணும். 7 ஆல பிரிக்கணும் சொன்னா இஞ்சால பக்கம் அதே 7 ஆல பிரிக்கணும். பிரிச்சோம்னா 7 முறை வெட்டுப்படும். 7 ஒரு முறை வெட்டுப்படும். இங்கால x என்று அடைப்பு நீக்கப்படும். ஆகவே அங்கால பாருங்களே 14 7 பிரிக்கினா 2. இப்ப x ரெண்டு சமம் 2 ன்னு சொன்னா சயனண்ட இல்லாமக்கிறதுக்கு அது மறந்தலை செய்யாத சக 2 போடும். சக 2 இஞ்சால போட்டீங்கன்னா சமன்பாட்டுக்கு அங்காலே சக 2 போடும். இப்ப சயனண்ட சக 2 0 ஆயிடும். ஆக x சமம் விடையாக கிடைக்குது 4. x ல தீர்வாக கிடைக்குது 4 என்ற தீர்வாக கிடைக்குது. சரியாவே அடுத்த வழி அடைப்புகளை நீக்கி கீழே தரப்பட்ட சமன்பாடுகளை தீர்க்கும். இப்போ வந்து நாங்கள் அடைப்புகளை நீக்கி செய்ய போறோம். அடைப்புகளை நீக்கி சமன்பாடு தீர்க்க போறோம். உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முதலாவது சமன்பாடு 3 x 1 சமன் 15. ஆகவே 3 ஆல x பெருக்க போறேன் முதலாவது வேலையா. அதுக்கப்புறம் அதே 3 ஆல sin 1 பெருக்க போறேன். புரியமான கட்டளை. ஆக 3 ஆல x பெருக்கீங்கன்னு சொன்னா 3x கிடைக்கும். 3 ஆல sin 1 பெருக்கீங்கன்னா sin 3 கிடைக்கும். sin 3 கிடைக்கும். சமன் 15. இப்ப அடைப்பு நீக்கப்பட்டு பாத்தீங்களா? இந்த 3 ஆல பெருக்கக்குள்ள கோவையை பிரிக்கீங்கன்னு சொன்னா அடைப்பு நீக்கப்பட்டு. இப்ப பாருங்க ஃபர்ஸ்டா x 3 பெருக்கிக்கொண்டு இருக்கு 3 கழிச்சு கொண்டு. அப்ப முதலாவது செய்ய வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 3 பெருக்குது அதுக்கப்புறம் 3 ஆல கழிக்கும். இதான் நடந்து செய்ய. அந்த மறுதலை செய்ய பாத்தீங்கன்னா தெரியும் sin 3 சக 3 வேணும். முதலாவது செய்யா சக 3 செய்வேன். அதுக்கப்புறம் அடுத்த மறுதலை செய்யா 3 செய்யும். 3 ஆல பிரிக்கும். அப்ப பாருங்க 3x sin 3 இங்கால பக்கம் ஒரு நேர் 3 கூட்டணும்னு சொன்னா ஏன் அத மறுதலை செய்யும். அங்கால பக்கமும் நேர் 3 கூட்டணும். அப்ப sin 3 சக 3 0 ஆயிடும். 3x சமன் 18. 3x சமன் 18. இப்போ பாருங்க x 3 பெருக்கி கொண்டிருக்கு. அதுல மறுதலை செய்ய என்ன பண்ணிருக்கேன்? பிரிக்க. ஆகவே 3x 3 ஆல பிரிங்க. இங்கால பக்கமும் 18 போட்டு 3 ஆல பிரிங்க. இங்கால செஞ்சாங்களே செய்யணும். ஆகவே x க்குரிய விடையாக கிடைக்குது 6 விடையாக. சரியா? சரி. அடுத்த வழியை பாருங்க. அடைப்பை நீக்கிறதே சொல்லியிருக்காங்க 6 × x ஆகும். அப்ப 6 ஆல இந்த கோவையை விரிக்க போறேன். முதலாவது 6 ஆல x பெருக்கிறேன். பிறகு இரண்டாவது தரம் 6 ஆல சக 1 பெருக்கிறேன். 6 ஆல x பெருக்கிறீங்கன்னா 6x என்று 6 ஆல சக 1 பெருக்கிறீங்கன்னா சக 6 சமன் 15. சரியாவே? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதலாவது 6 ஆல பெருக்கப்பட்டிருக்கும். முதலாவது என்ன நடந்திருக்கு? 6 ஆல பெருக்கப்பட்டிருக்கு. பிறகு கூட்டப்பட்டிருக்கு. இதான் நடந்த செய்கை. அதுல மறுதலை செய்கை செஞ்சாதான் தீர்வு கிடைக்கும். அப்ப அதுல மறுதலை செய்கையானது வாரது என்னது? முதலாவது கழிக்கணும் 6 கழிக்கணும். பிறகு 6 ஆல பிரிக்கணும். 6 ஆல பிரிக்கணும். அப்போ செய்யப்படுற பாருங்க சமன்பாடுல 6x சக அந்த மறுதலை செய்கை சயா இங்கால பக்கம் சயான் போட்டுட்டா சமன்பாட்டுக்கு அங்காளி சயான் போடும். சரியா? ஆகவே 6x தீர்வாக கிடைக்குது 12. 6x விடை கிடைக்குது 12. இப்ப x 6 பெருக்கி கொண்டிருக்கு. அப்ப நான் என்ன செய்வேன்? அந்த மறுதலை செய்ய பிரித்தேன். 6 ஆல 2 பக்கம் பிரிச்சேன்னா x சமன்கிறது 10 என்று தீர்வாக கிடைக்கும். x உரிய விடையாக தீர்வாக கிடைக்குது 10 என்று தீர்வாக கிடைக்கும். இன்னும் சில சமன்பாடுகளை தீர்க்கிறத பார்ப்போம். 5 × 5 sin x முழுவதும் 2 சம 1 சமன் 2. ஆகவே நீங்க கவனிக்கணும் என்ன நடந்திருக்கு பாருங்களா. முதலாவது 5 ல இருந்து x கழிச்சு அந்த கோவையை நாங்க 3 ஆக்கிட்டோம். அதுக்கு பிறகுதான் சம 1 போட்டோம் கூட்டி. ஆகவே பின்னிக்கிறது போறடா முதலாவது கூட்டலுக்கு நான் என்ன செய்வேன்? இல்ல அப்படி சம 1. அவ பார்த்து கொடுங்க.
5 சய எக்ஸ் முழுவதின் கீழ் 3 சக உண்ட போட்டுட்டா அதை நீக்கிறதுக்காக அந்த மறுதளித்தீங்க என்ன செய்யணும் சாய உண்ட போடும் இங்கே பக்கம் சாய உண்ட போட சமன்பாட்டுக்கு அங்காலே என்ன செய்யணும்லே சாய உண்ட போடும் அவை சவுண்டும் சாய உண்ட 0 ஆயிடும் 5 சய எக்ஸ் முழுவதின் கீழ் 3 சமன் 1 என்படியாக கிடைக்கும். இப்ப பாருங்க 5 sin x 3 இந்த கோவையை செய்து 3 பிரிச்சு கொண்டு அப்ப நாங்க என்ன செய்ய மாட்டோம்னு சொன்னா ரெண்டு பக்கமும் 3 அளவு பிரிக்கிறதுக்காக மறந்து செய்யணும் பிரித்த மறந்து பெருக்க அப்ப அதே 3 அளவு இருக்கும் ரெண்டு பக்கமும் பெருக்க போதும் ஆகவே இந்த 3 வெட்டுப்பட போதும் வெட்டுப்பட்டா 5 sin x சமன் 3 என்படியாக சரியாவே இப்ப பாருங்க சகாயிங்க அப்ப சகாயிங்க இல்லாமக்கிறதுக்காக முதலாவது நான் செய்த வேலையை பார்த்து கொடுங்க சகாயிங்க இல்லாம அப்ப இஞ்சால பக்கம் சாயாய்ந்து போட்டா அங்கால என்ன செய்யணும் 3 சாயாய்ந்து போடணும் சகட மறந்தால மறை அவை சகாயிங்கட்டா நான் மறந்தலையா மறைந்து போடும் இஞ்சால பக்கம் மறைந்து போடும் சமன்பாட்டுக்காக அவை இஞ்சால பக்கம் பாருங்க சாய x சமன் சயன் என்படியாக எனக்கு தேவை x தான் x புலவும் மறைவுண்டு பெருகி கொண்டு மறைவுண்டால பெருகி கொண்டு ஆகவே பரவாயில்லை இது உண்மையிலே மறைவுண்டு எனக்கு தேவை x புலவும் நேருண்டு என்படியாக ஆகவே பெருக்கி கொண்டிருக்கிற இல்லாமக்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் சமன்பாட்டையும் மறைவுண்டால ஆகவே x விட வருது மறை பெருக்கு பிரிவிடக்குள்ள நேராயிலே விடை 2 கிடைக்கும் x க்கு தீர்வா கிடைக்குது 2 தீர்வா கிடைக்கும் ரைட் அடுத்த வழியை பாருங்க இந்த கோவையை மறை 5 ஆல பிரிச்சு சாவுண்டு கூட்டு பண்ணும் அப்ப கடைசியான அந்த சமன்பாடு என்னன்னா சாவுண்டு அப்ப சாவுண்டத முதலாவது நான் இல்லாம அப்ப சாவுண்டு மறந்துட்டு என்னது சாவுண்டு பாருங்களே 3b sin 4 முழுவதின் கீழ் sin சவுண்ட் சரியா சவுண்ட பதத்திலே சவுண்ட் ஆவே சமன்பாட்டுக்கு இஞ்சாலப்பக்கம் ஒரு வேலை செஞ்சிருக்க சவுண்ட சேர்த்துட்டா அங்காலப்பக்கம் சவுண்ட சேர்த்துக்கணும் சவுண்ட் ஆகவே 3b sin 4 முழுவதின் கீழ் sin சமன் 4 கண்டுபிடியாக பிளே பாருங்க இந்த கோவையை மறையைக்கு பிரிச்சு கொண்டு அப்ப பிரிச்சு கொண்டிருக்கிற மனதை என்ன பெருக்க மறை 5 அளவு இருக்கு ஆகவே ரெண்டு பக்கமும் சமன்பாட்டுக்கு இருபுறமும் மறை 5 அளவு இருக்கு மறை 5 அளவு இருக்கு இந்த பக்கம் மறை 5 அளவு இருக்குன்னா அங்கால பக்கம் என்ன செய்யணும் அதே மறை 5 அளவு இருக்கு சரி ஆகவே மறை 5 வெட்டுப்பட்டா 3p sin 3b sin 4 மட்டும் யாருக்கு படிக்கும் அவங்க பெருக்குள்ள கவனமாக இருப்பது நேரும் மறையும் பெருக்கப்படுது நேரும் மறை இது நேர் 4 இது மறை 5 ஆகவே மறை பெருமானம் தான் கிடையாது மறையை நேரே பெருக்கினா மறையை நேரே பெருக்கினா மறை 4 வைத்திய பெருக்கினா 20 கிடையாது அப்ப மறை 20 கிடையாது அப்ப இப்ப பாருங்க 3 p 3 பெருக்கி கொண்டிருக்கு 4 கழிச்சு கொண்டு முதலாவது செய்யற வேலை என்னது 4 இல்லாம அப்ப sin 4 மனதிலே சக 3b sin 4 மனதிலே சக 4 இந்த அளவுக்கு சக 4 போட்டா நான் அங்காலையும் என்ன செய்யணும் சக 4 போடணும் சரியாவே ஆகவே பாருங்க மறைனாலும் நேர்னாலும் 0 ஆயிடும் 3b மட்டும் ஜலனி பாருங்க மறை 20 நேர் 4 அப்ப கழிபடும் வேற போய் கழிபடுன்னு சொன்னா மறை 16 இப்படியாக மறை 16 இப்படியாக இப்ப பாருங்க ரெண்டு பக்கம் என்ன செய்யப்படும்னா 3 ஆல பிரிக்கணும் ரெண்டு பக்கமும் 3 ஆல பிரிக்கணும் 3 ஆல பிரிச்சா p மட்டும் அப்படியாக கிடைக்கும் சமன் சாய 16 இன்டு 3 கவர்மெண்ட் தான் நீங்க என்ன செய்யலாம் அப்படினா கலப்பட மாதிரி போட்டு கொடுக்கலாம் சாய 3 15 3 மேலும் சரியா இது முறைமையில்லா பிள்ளைகளே விடைய கொடுக்கல நாங்க கணப்பெல்லாம் கொடுக்கலாம் ஏன்னா முறைமை பின்னத்துல கொடுக்கலாம் முறைமையில்லா பின்னத்துல விட கொடுக்கலாம்
அதை பார்க்கலாம். அது மறை 5 கூடிடும். இதுபடியாக கிடைக்கும். அடுத்த ஒரு வசன கணக்கை பார்க்கிறோம். பார்த்துக்கோங்க. பெட்டி ஒன்றில் 7 பென்சில்களும் 3 பேனாக்களும் உள்ளது. பென்சில் ஒன்றின் விலை ரூபாய். அவை முதலாவது வழியாக கட்டுக்காக பென்சில் ஒன்றின் விலையை கட்டுக்காக அவை ரூபாய் எக்ஸ் என்ற விலையாக ரூபாய் எக்ஸ். ஒரு பென்சில் விலை கட்டுக்காக அவை ரூபாய் எக்ஸ் என்ற விலையாக கிடைக்கும். பேனை ஒன்றின் விலைக்கு அவங்க என்ன தரவு தந்திருக்காங்கடா பாருங்க. பேனை ஒன்றின் விலை பென்சில் ஒன்றின் விலையை விட ரூபாய் 12 அதிகமாகும். பென்சில் விலையை போல 12 ரூபாய் கூடும். ஆகவே என்ன வரும்? எக்ஸ் ஆக 12 அதிகமாகும். ஆகவே எக்ஸ் ஆக 12 ரூபாய் அதுபடியாக பேனா ஒன்றின் விலை எக்ஸ் ஆக 12. 3 பேனாக்கள் விலை. ஒரு பேனாவோட விலை வந்து எக்ஸ் ஆக 12 3 பேனாக்கள் இருக்காங்க. அப்படியே 3 into ஒரு பேனா வந்து 10 ரூபாய்னா 3 பேனாக்கள் என்ன செய்வோம்? 10 3 ஆல பெருக்குவோம். இப்போ ஒரு பேனாவோட விலை வந்து எக்ஸ் ஆக 12. அப்ப 3 பேனா இருந்தாங்கன்னா 3 ஆல பெருக்குவோம். ஆகவே 3 into x ஆக 12. அவ்வளவுதான். சரியா? ரூபாய் 7 பென்சில் விலை கேட்கலாம். 7 பென்சில் விலை சொன்னா பாருங்க, ஒரு பென்சில் விலை x ரூபாய் விலை போதும். ஆகவே 7 பென்சில் விலை வந்து 7x என்று. சரியா? பாருங்க 7 பென்சில் விலை 7x என்று வருது. 3 பேனாக்கள் விலை 3 into x ஆக 12. 3 into x ஆக 12 7x. அப்ப பாத்துக்கோங்க. 7 பென்சில் விலை வந்து 7x என்று வருது. 7 பென்சில் விலை 7x என்று வருது. சக 3 பேனாக்கள் விலை 3 பேனாக்கள் விலை வந்து 3 into x ஆக 12. ரெண்டு மொத்த விலையும் சேர்த்து எவ்வளவு ரூபாய் வந்திருக்காங்க? 136 வந்திருக்காங்க. 136. பாத்துக்கொள்ளுங்க. 7 பென்சில்களும் 3 பேனாக்களின் விலை 136. அப்ப ரெண்டும் கூட்டுத்தொகை. அப்ப 7x 7 பென்சில்கள் 7x என்ற போது 3 பேனாக்கள் 3 into x ஆக 12. அது சமயம் 136. சமன்பாட்டை தீர்த்து பென்சில் ஒன்றின் பேனா ஒன்றின் விலையை காட்டும். அப்ப சமன்பாடு தீர்க்க போற விலையை பார்த்துக்கணும். இப்ப சமன்பாடு தீர்க்க எழுதும். 7x சக 3 into x ஆக 12 சமன் 136. பெருசே போற முதலாவது பார்த்துக்கொள்ளுங்க. இந்த x 3 ஆல இந்த அடைப்பு நீக்கணும். x ஆக 12 அடைப்பு நீக்கணும். அப்ப 3 ஆல x பெருக்கிறேன் சக 3 ஆல கவனமா இருக்கணுமா? சக 3 ஆல x பெருக்கிறேன் அதே சக 3 ஆல சக 12 பெருக்கிறேன். அப்ப பெருக்கினா 7x சக 3 ஆல x பெருக்கினா 3x என்று வரும். சக 3 ஆல சக 12 பெருக்கினா சக 36 சக 136 பிள்ளை 136 சரியா? அப்ப பாருங்க பிள்ளை, மொத்த புதியல கூட்டலாம். 7x ஐயும் 3x ஐயும் கூட்டலாம். 7x ஐயும் 3x ஐயும் கூட்டிங்கன்னு சொன்னா 10x என்று. 7x ஐயும் 3x ஐயும் கூட்டலாம். 7x ஐயும் 3x கூட்டிங்கன்னா 10x என்று. சக 36 சமன் 136. இப்ப பிள்ளை சமன்பாடு தீர்க்க தெரியும் உங்களுக்கு. முதலாவது கூட்டல் தான் இல்லாம போறீங்க. 10x சக 36 அது இல்லாம ஆக்கிறதுக்கு என்ன செய்வோம்? அத மறந்துட செய்ய சய 36 கழிச்சு சய 36 அப்ப கழிச்சா 10x விடையா கிடைக்குது 102. அதுக்கு 10x விட கிடைக்குது 102. ரெண்டு பக்கம் என்ன செய்யப்படும்? பாருங்க பெருக்கி கொண்டு இருக்கு. x 10 பெருக்கி கொண்டு இருக்கு. அப்ப அத மறந்துட செய்ய பிரித்து ரெண்டு பக்கம் 10 ஆல பிரிக்கணும். அது x க்குரிய தீர்வா கிடைக்குது 10 கிடைக்குது. 10 ரூபாய் 10 ரூபாய். ஆகவே என்ன கேட்டவங்க? சமன்பாட்டை தீர்த்து பென்சில் ஒன்று பேனா ஒன்று. ஆக பென்சிலின் விலை பென்சில் ஒன்றின் விலை எவ்வளவு? 10 ரூபாய். ரூபாய் 10.
பேனாவின் விலை பேனாவின் விலை x ஆக 12 x ஆக 12 10 சக 12 22 ரூபாய் அப்ப ரூபாய் 22 சரியா 22 ரூபாயும் 10 ரூபாயும் சரியாவுடே இப்படித்தான் தீர்த்து நாங்கள் பெருமானங்களை கண்டுபிடிப்போம் ரைட் பிளேன் இன்னொரு வசனம் பார்க்க போறோம் தந்தை வயது 7 வருடங்களும் அவரது மகனின் வயது 31 வருடங்களும் 5 வருடங்களுக்கு முன்னர் மகனின் வயது கடிகாரத்துக்காக முதலாவது கேட்ட வெளியே வரும் 5 வருடங்களுக்கு முன்னுக்கு மகனின் வயது என்ன அப்ப தந்தைக்கு வயது குறைஞ்சு என்ன மகனுக்கு வயது குறையும் 5 வருஷத்துக்கு முன்னுக்கு அப்ப மகனுக்கு வயது 31 வருடங்களா இருந்தது 5 வருடத்துக்கு முன்னுக்கு மகன் வயது கேட்டாங்கடா 31 சய 5 ஆகவே அவருக்கு எத்தனை வயது வரும்போது 26 வரும் 26 வயது சரியா மகனுக்கு வயது 5 வருடத்துக்கு முன்னுக்கு 26 வயது வரும் 5 வருடத்துக்கு முன்னுக்கு தந்தையின் வயதை ஏயில் காண்க அவர் தற்போதைய வயது ஏயா சரியா 5 வருடத்துக்கு முன்னுக்கு காண்க ஆகவே ஏ சய 5 சரியா ரைட் இப்போ பார்த்தோம் மேலே குறிப்பிட்ட தகவலை கொண்டு ஏயிலான சமன்பாடு உண்டு என்ன தரவு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா முன் மகனின் வயது தந்தையின் தற்போதைய வயதின் அரை பங்கிலும் அப்போதைய வயதுனா ஏ சய 5 அதுல அரை பங்கு அப்ப சமன்பாடு போடும்போது ஏ சய 5 அரை பங்கு அப்ப என்ன செய்யணும் 2 ஆல பிரிக்கணும் அரை பங்கு ஏ சய 5 என்பது வயது அப்போதைய வயது அதுல அரைவாசி அப்போதைய வயதிலும் பார்க்க ஒரு வருடத்தால் அதிகமாகும் ஆயிரம் வயது மகன் அப்போதைய வயது மகனுக்கு 26 சரியா அப்ப இந்த மகன் 26 வந்து தந்தையின் அப்போது இந்த வயதின் அரைவாசியோட ஒன்றை கூட்ட இப்ப நாங்க சமன்பாடை பெற்றுக் கொண்டோம் இதுல இருந்து ஏழ பெருமானத்தை காணும் முதலாவது ஏழ பெருமானம் ஏ என்ற தந்தையின் வயது தந்தையின் தற்போதைய வயதை கேட்டுக்கலாம் அப்ப ஏ தீர்த்தமடாது இது எப்படி தீர்க்க போறோம்னு படிக்கிறோம் இல்லையே முதலாவது செய்து கோவையை 2 பிரிச்சு கொண்டிருக்கு ஒன்று கூட்டி கொண்டிருக்கு அப்ப முதலாவது இலசு மரதலை செய்யுங்க கூட்டல் எல்லாம் வரணும் அப்ப கூட்டல மரதலை செய்யுங்க கழித்து அப்ப செய்யப்படும் பாருங்களே ஏ சய 5 முழுவதின் 2 சக உண்டு அதை மரதலை செய்ய சய உண்டுண்டா அங்கால பக்கமும் சய உண்டு செய்ய 26 சய அப்ப என்ன போகுது ஏ சய 5 முழுவதின் 2 சமன் 22 25 வரவில்லை இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒரு கோவையை 2 பிரிச்சு கொண்டு ஆக 2 பக்கமும் என்ன செய்ய போறேன் 2 ஆல பெருக்கணும் 2 ஆல பெருக்க போறோம் இங்கே வந்தாலே 2 ஆல பெருக்க போறேன் பிரிச்சு கொண்டு இருக்கிறது மரதலை செய்ய வந்து பெருக்க ஆக பாருங்க இந்த 2 வெட்டுப்படும் இந்த 2 வெட்டுப்பட போது வெட்டுப்பட்டதுன்னு சொன்னா என்ன வரவில்லை ஏ சய 5 வரவில்லை ஏ சய 5 சமன் இத பாருங்க 25 2 52 வழியா கிடைக்கும் இப்ப சய 5 பாருங்க கணிச்சு கொண்டிருக்கு அது மரதலை செய்தி சகாய் சய 5 மரதலை செய்யினோட சகாய் விஞ்ஞான பக்கம் சகாய் போட்டுட்டா சமன்பாட்டுக்கு அங்காளி சகாய் போடும் ஆகவே சய 5 சகாய் 0 ஆயிடும் ஏ சமன் 55 வழியா கிடைக்கும் அப்ப என்ன கதை தந்தையிட தற்போதைய வயது ஏ 55 வழியா கிடைக்கும் சரியா நன்றி நீங்க இதுவரைக்கும் தரமட்டில சமன்பாடுகள் என்ற பாடத்தை விளங்கி எடுத்திருக்கீங்க நினைக்கிறோம் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்து எங்களது சேனல் யூடியூப் சேனல்ல இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது சந்தேகங்களை எழுதி வைக்கலாம் உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ல தெரிவிக்கலாம் நன்றி